வாணியம்பாடியிலேருந்து ஹமீது கேட்குறாரு, சிலந்தி வலை, தூசி, ஒட்டடை, புழுதி, குப்பை கூலம் இவைகளிலிருந்து, இதெல்லாம் பிராக்கெட்டில் இருந்து வீடுகளை சுத்தம் செய்யுங்கள், ஏனெனில் அதை வீடுகளில் விட்டுவிட்டால் வறுமை ஏற்படும். நூல் தப்சீருல் குர்துபி பாகம் 7 பக்கம் 260. இது சரியான செய்தியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதாவது சிலந்திகள் வீட்டில் கூடு கட்டுச்சுன்னு வைங்க, வலை பின்னிருச்சுன்னு வைங்க, அப்படி வலை பின்னிருச்சுன்னு சொல்லதாக அப்புறப்படுத்தாமல் விட்டோம்னு சொன்னால் வறுமை வந்துடும் வீட்டுக்கு. வறுமை வராமல் இருப்பதாக இருந்தால் சிலந்தியெல்லாம் வலை கட்ட விடாதீங்க அப்படிங்கிற கருத்துப்பட தப்சீர் குர்துபிங்கிற நூலில் இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. தப்சீல் குர்துபிங்கிறது அது ஒரு ஹதீஸ் நூல் கிடையாது. குர்ஆன் வசனத்துக்கு விளக்க உரைன்னு சொல்லும் பொழுது சில ஹதீஸுகளை கொண்டாந்து மேற்கோள் காட்டவும் செய்வார். பல விஷயங்களை அவர் நினைச்சதையும் சொல்லுவார், அவராகவும் சொல்லுவார். பல அறிஞர்கள் சொன்னதை கூட எடுத்து கொண்டாந்து அதில் குறிப்புக்கு போடுவார். நம்ம எந்த ஒரு நூலில் பார்த்தாலும் அதில் நபி சொன்னாங்கங்கிற வாசகம் இருக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? தப்சீர் குர்துபியில் இருக்கட்டும், இப்னு கதீரில் இருக்கட்டும், இந்த வாசகத்தை சொன்னது அல்லாஹ்வுடைய ரசூலா எப்படி வருதுன்னு கேட்டால், அதில் குர்துபியில் வரக்கூடிய வாசகமே எப்படி வருதுன்னா, யுர்வா அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி அவர்கள் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது. அறிவிக்கத்தான் படுகிறதுக்கு சனதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அலி யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார், அவர் யார்கிட்ட சொன்னார் அப்படிங்கிற ஒரு சனது இல்லாமல் என்ன செய்கிறாரு, தப்சீர் குர்துபியில் போட்டிருக்காரு. யுர்வா அன் அலியின் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு வழியாக அறிவிக்கப்படுகிறது. கால தஹிரு புயூத்தக்கும் மின் நஸ்ஜில் அன்கபூத், உங்களுடைய வீடுகளை சிலந்திகள் வலை பின்னுவதை விட்டும் சுத்தமாக்கி விடுங்கள். இன்ன தர்க்கஹு, அதை அப்படியே விட்டு விடுவது, ஃபில் புயூத்தி வீடுகள் அதை அப்படி விட்டு விடுவது, யூரிசுல் ஃபக்ர, அது வறுமையை கொண்டு சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லி அலி சொன்னதாக அறிவிக்கப்படுகிறதுன்னு அவர் போட்டிருக்கிறார். இது முதல் விஷயம். இது ரசூலுல்லாஹ் சொன்னது இல்லை. ரெண்டாவது விஷயம், இது அலி சொன்னதுன்னு வருது. அலியே சொல்லி இருந்தாலும் இது வறுமை வரும் அது வரும்னு சொல்வதுக்கு அலி எப்படி சொல்ல முடியும்? மறுமை அல்லாஹ் சொல்லணும், அல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா அது வஹீல சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு காரியத்தை செஞ்சதுனால அது சுத்த ஆரோக்கிய குறைவு, அதிலிருந்து பெறக்கூடிய கருத்தை சொல்லலாம். அதாவது சிலந்திகளை விட்டு வச்சுன்னா அது சுகாதாரக்கேடு, அதில் கிருமிகள்லாம் வரும் அப்படின்னு என்ன அதுலேருந்து வருமோ அதை விளக்கமாக சொல்வதற்கு எனக்கும் உரிமை இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் உரிமை இருக்குது. அப்படியான கருத்தை சொன்னால் அது வேறு விஷயம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அப்படி விட்டு வச்சிங்கன்னா வறுமை வந்துடும், ஒரு செயலுக்காக ஒரு வறுமை வரும்னு அப்படி சம்மந்தப்படுத்துறதா இருந்தால் சம்மந்தப்படுத்துகிற விஷயமா இல்லை. ஒருத்தர் சிலந்தி வலை, பெரிய பெரிய பணக்காரன் வீட்லேயும் கூட சிலந்தி இருக்கும், பெரிய அரண்மனை பங்களா கட்டியிருக்கிறதுலையும் அதுவே சிலந்தி ஊர் கட்டிடும், வறுமையாக வந்துருச்சு. அப்போ சிலந்தி வலை கட்டுறதுனால எல்லாம் வறுமை வரும்னு சொல்வதற்கு லாஜிக்காகவும் இல்லை, நடைமுறையிலையும் இல்லை, சம்பந்தம் இல்லை ரெண்டுக்கும். அப்படி சம்பந்தம் இல்லாத ஒன்றை அலி சொன்னார்கள்னா நம்ம ஏற்றுக்கிறோம்னு அவசியம் கிடையாது. 2, 3வது அலி அப்படி சொன்னாங்க என்பதற்கு ஒரு சனதும் காட்டலாம். அலி சொன்னதே டவுட் ஒரு அலி வழியாக அறிவிக்கப்படுதுங்கிறார். அலி இன்னார்ட்ட சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார், அவருக்கு இன்னார் சொன்னார்ன்னு சொல்லி நூலாசிரியர் வரைக்கும் அறிவிப்பாளர் பட்டியல் இருந்தால் தான் அலி சொன்னதையே நம்ம ஏற்றுக்கிறோம். அதுவும் அது சரியான அறிவிப்பாளராக இருக்கணும். முதல் அறிவிப்பாளர் இருக்கணும், அந்த அறிவிப்பாளர்கள்லாம் நம்பிக்கையான ஆட்களாக இருக்கணும். இவ்வளவும் விதிகளும் பொருந்தி இருக்கும் பொழுது தான் அதை நம்ம ஏற்றுக்கிற முடியும். அதனால இதில் இது கிடையாது, இதுக்கு ஒரு ஆதாரம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் இதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சஅலபின்னு ஒரு ஆள், அவர் ஒரு ஹதீஸ் நூலாசிரியர் தான். அவர் இதை தன்னுடைய குர்துபி விஷயம் எவ்வளவுதான், நீங்கள் சொன்ன விஷயம் எவ்வளவுதான் இருந்தாலும் நீங்கள் சொன்ன செய்தி ஹதீஸ் நூல் எதுலையா வந்திருக்குதா, அறிவிப்பாளரோட வந்திருக்கான்னு நம்ம தேடி பார்த்தோம்னு சொன்னால், சஅலபி என்பவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், சனதோட அலி சொன்னதுக்கு தான் சனது, ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு இல்லை, அலி அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்பதற்கு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் ஒரு அறிவிப்பாளர் சொல்கிறார், ஜாஃபர் சொன்னார், இதை எங்கள் வாப்பா சொன்னார், அவருக்கு அப்துல்லா இப்னு மைமூன் சொன்னார் அப்படின்னு சொல்லி அறிவிப்பாளர் வரிசையோட இதே செய்தி அலி சொன்னார் என்பதற்கு சனது இருக்குது அப்படின்னு சொல்லி சஅலபிங்கிற ஒரு நூலில் காணப்படுகிறது. ஆனால் இதில் அப்துல்லா இப்னு மைமூனுல் கதாஹுங்கிற ஒரு ஆள் தான் அறிவிக்கிறவரை வர்றாரு. இவரை பற்றி அறிஞர்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மத்ரூக்குன் முத்தஹமுன் பில் கிதிபி, இவர் பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவர்,
துணிஞ்சு பொய் சொல்வாருன்னு சொல்லி மக்கள் சந்தேகத்துக்கு வைத்திருந்தாங்க. பொய்யர் என்று சந்தேகிக்கப்படுவோர் அறிவித்தாருன்னா அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸில் வந்துடும். ஒரு யாவோ சக்தி கம்மி அப்படிங்கிற மாதிரி ஒரு குறைபாடு இருந்தால் பலவீனத்தில் வரும். பொய் இட்டு கட்டுபவர் என்றே சந்தேகப்படுறவராக இருந்தால் அந்த ஹதீஸை மௌதுன்றுவாங்க, இட்டு கட்டப்பட்டதுன்னு கொண்டே சேர்த்துருவாங்க. அப்போ இதில் அப்துல்லாஹ் இப்னு மைமூன் என்கிற ஒரு அறிவிப்பாளர் தான் அலி சொன்னதாக அறிவிக்கிறாரு, அவரே பொய்யர் என்று சந்தேகிக்கப்பட்டவருங்கிற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. புகாரி இமாம் இவரை பற்றி ராஹிபுல் ஹதீஸ், இது ஹதீஸில் இவர் போக்கு, இவர் ஏற்றுக்கிற கூடாது அப்படிங்கிறாங்க. அபூ ஸுரா சொல்கிறாங்க வாஹில் ஹதீஸ், ஹதீஸில் இவர் பலவீனமான ஒரு ஆள் அப்படிங்கிறாங்க. திருமதி சொல்கிறாரு முன்கருள் ஹதீஸ், இவருடைய ஹதீஸுகள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே தஹதீபுங்கிற நூலில் இந்த டீட்டெயில் கிடைக்கிறது. அதனால இந்த சிலந்தி வலையை அப்புறப்படுத்தணும் என்றால் அதுக்கு வரும்னு சொல்லக்கூடிய செய்தி அலி சொன்னதாக அறிவிப்பாளர் வரிசையோடு இருந்தாலும், குர்துபில இல்லைன்னா வேற நூலில் இருந்தாலும் அது சரியான அறிவிப்பாளர்களாக இல்லை, அது ஏற்கத்தக்கது கிடையாது. அதே நேரத்தில் அந்த சிலந்தி வலை இருக்கிறதுனால விஞ்ஞான ரீதியாக ஒரு ஆரோக்கிய ரீதியாக இன்னது ஏற்படும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது காரணம் இருந்தால் அதை நீங்களாக சொல்லலாம், மார்க்கத்தின் பெயரால் சொல்லாமல். இதில் அதெல்லாம் வரும், அப்படி பூச்சிவட்டெல்லாம் வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன செய்கிறாங்கன்னா அதை ரெண்டு மாறுபட்ட கருத்தான் செய்கிறாங்க. சிலந்தி வலை இருக்குது நல்லதுன்னு சொல்கிறாங்க. சிலந்தி வலை வீட்டில் இருந்துச்சின்னு சொன்னால் அது வேட்டையாடுற விலங்குகளாக இருக்குது, அது இருந்துச்சின்னு சொன்னால் என்ன செய்யும்னு கேட்டால் கொசுக்களை அது சாப்பிட்ரும், பிடிச்சி சாப்பிட்ரும். நோய்களை பரப்புகிற பூச்சிகள், அந்து பூச்சிகள்லாம் இருக்குல்ல, அதுகளையெல்லாம் சின்ன சின்ன பூச்சிகள்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுனால அது மனிதருக்கு தீங்கு விளைவிக்கும் பூச்சிகளைத்தான் சிலந்தி அதிகமாக சாப்பிடுமா. சிலந்தி சாப்பிட்ற பூச்சிகள்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டால் மனுஷனுக்கு கேடு செய்யக்கூடியதாக இருக்கும். அதனால் அது இருக்கிறதுனால ஒரு பெரிய ஒரு கேடு கிடையாது, ஒரு நன்மை தான் அப்படிங்கிற மாதிரியும் அந்த அறிவியலாளர்கள் ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னொன்னையும் சொல்கிறாங்க, ஆனால் ஒரு சுகாதார சிக்கல் ஒன்று, அதில் ஒரு தூசி படியுதுல, நூலாம்படைன்னு சொல்லுவாங்கள்ல, அது ஒரு தூசியாக படுகிறதுனால அலர்ஜி உள்ளவங்களுக்கு என்ன செய்யும், அது கொஞ்சம் பிரச்சனையாக அலர்ஜி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது. அது மாதிரி அலர்ஜி அந்த மாதிரி உள்ளவங்களாக இருந்தால் தவிர்த்து கொள்ளலாம். அது பாட்டுக்கு இருந்து பூச்சி வட்டையை பிடிச்சிட்டு போகுதுன்னு இருந்தால் விட்டுட்டு போயிடலாம். இது ஒரு சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு விஷயம்தானே தவிர, அவரவர் விருப்பப்படி முடிவெடுக்கக்கூடிய விஷயம்தானே தவிர இதுக்கு மார்க்க முத்திரை குத்த வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது.